அடுத்ததாக நாம் 28வது அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த 28ஆம் அதிகாரம் ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடம் தப்பிச் செல்லும்போது வழியில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நமக்கு தெரிந்தவண்ணமாக 28ஆம் வசனத்தில் ஒரு சில வசனங்களை படிப்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, இதனால் அழைக்கிறான். முந்தின அதிகாரத்தில் ரெபேக்காள் அதற்காக ஈசாக்கிடம் பேசி அவனை சம்மதிக்க வைத்து விட்டாள். அவனை மீண்டும் ஆசீர்வித்து, நீ கானானியருடைய குமாரத்திகள் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தோருடைய வீட்டிற்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இது இவனை தப்ப வைப்பதற்கு மட்டுமல்ல, ஏற்கனவே ஏசாவுடைய மனைவிகளைப் போல தங்களுடைய இறை நம்பிக்கைக்கு முரணான ஒரு குடும்பத்திலிருந்து யாக்கோபும் திருமணம் செய்துவிடக்கூடாது என்பதிலே ஈசாக்குக்கும் ஒரு அக்கறை இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசே தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தத்தையும் என்ன ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு வந்தது. இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் மூலம் நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இப்போது யாக்கோபுக்கு முழுமையாக வருகிறதுங்கிற ரீதியில்தான் இந்த ஈசாக்கும் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் தொடர்ந்து படிக்கும்போது 6ஆம் வசனத்தை படிப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதாம் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தான் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாய் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இங்கே பாருங்கள், இப்போ தான் அவனுக்கு தெரியுது தான் ஏத்தியரிடமிருந்து திருமணம் பண்ண 2 பெண்களும் தன்னுடைய 2 மனைவிகளும் தன்னுடைய பெற்றோருக்கு மனமடிவாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைத்து அவன் இப்போ என்ன பண்ணுறான்? தன் சகோதரனை தன்னுடைய உறவினரிடத்திற்கு திருமணம் செய்ய அனுப்புகிறபடினாலே அவன் இப்போ தனக்கு அடுத்து நெருங்கிய உறவினராகிய இஸ்மவேலுடைய குடும்பத்தில் சென்று அங்கே மகலாத் என்பவரை திருமணம் செய்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரின்சிபிள்ஸ் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஏசா என்ன செய்கிறான் தெரியுமா? தான் ஏற்கனவே செய்த தவறை திருத்துவதற்காக மீண்டும் ஒரு தவறை செய்கிறான். ஏற்கனவே அவன் ஒரு தவறை செய்து விட்டான். அந்த தவறை திருத்துவதற்கு 3வது திருமணம் செய்துகிறான். இப்போ கேள்வி என்னவென்றால், ஒரு தவறை திருத்துவதற்கு இன்னொரு தவறு செய்ய முடியுமா? அதனால தான் ஒரு பிரின்சிபிள் உண்டு, ஒரு தவறை இன்னொரு தவறால் சரிப்படுத்த முடியாது. ஏ மிஸ்டேக் டன் cannot be set right by doing another mistake. ஒரு தவறை செய்துவிட்டு அதை சரிப்படுத்துவதற்கு இன்னொரு தவறை செய்ய முடியாது. இங்கே அவனமான ஒரு முட்டாள்தனமான காரியம் இல்லையா? என்ன பாலிகாமியை தேவன் விரும்புவதில்ல. ஆனால் அந்த காலத்தில் அது இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். பிற்காலத்தில் இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டது. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் அவைகள் தடை செய்யப்பட்டதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நாம் இந்த ஏசாவுடைய வாழ்விலிருந்து இந்த வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால்,
ஒரு தவறை இன்னொரு தவறால் சரிப்படுத்த முடியாது என்பதை மட்டும் நம்ம இந்த இடத்துல மனதில் கொண்டால் போதும். அடுத்ததாக 28ஆம் அதிகாரம் 10லிருந்து 22 வசன பகுதிகளை படிக்கும்போது, இப்போது யாக்கோபு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். பெயர்சாபை விட்டு அவன் வழிப்பிரயாணமாக போகும்போது பெத்தேல் என்கிற இடத்துக்கு வருகிறான். அதாவது பெயர்சாபா விட்டு ஆரானுக்கு போகிற வழி சுமார் 450லிருந்து 550 மைல் தூரம் இருக்கலாம் என்று கணக்கிடுகிறார்கள். இந்த 550 மைல் தூரத்தையும் குறைந்தபட்சம் ஒரு மாதமாக நடந்து, குறைந்தபட்சம் வேகமாய் நடந்தால் கூட 1 மாதம் எடுத்திருக்க வேண்டும் என்று கணக்கிடுகிறார்கள். ஆனால் இப்போது இவன் பெயர்சபாயை விட்டு புறப்பட்டு எங்கே வர்றான்? பெத்தேல் என்கிற இடத்துக்கு வருகிறான். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபு முந்தின அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான்னு பார்க்குறோம். கூடாரவாசின்னா என்னென்னா, ஆல்மோஸ்ட் அவன் கூடாரத்தில் தாய் தந்தையோடு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்போது எங்கே போகிறான்? தனி மனிதனாக. வேத வசனத்தில் அவனுக்கு கூட யாரும் போனதாக இல்லை, ஒட்டகங்கள் போனதாக இல்லை, ஆடு மாடுகள் போனதாக இல்லை, வேலைக்காரர்கள் போனதாக இல்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும்போது கூடாரவாசியாக தன் தாய் தந்தையுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வந்த இந்த யாக்கோபு தனி மனிதனாக இப்போது தன்னுடைய பிரயாணத்தை கழித்திருக்கிறான். ஒருவேளை 1 அல்லது 2 நாட்கள் பிரயாணப்பட்டு பெத்தேலே வருகிறான். பெத்தேல இரவு வேளை ஆனபடினாலே படுத்திருக்கின்றான். ஒரு கல்லை வைத்து தலைக்கு தலையணை போல வைத்து அவன் படுத்திருக்கிறான். இது இயல்பாக நாம் கூட செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் விசேஷமான ஒன்று என்னவென்றால், அவன் படுத்திருக்கும்போது அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த இடத்துல முக்கியமான ஒன்று, இப்போதான் தேவன் யாக்கோபுக்கு முதலாக தரிசனமாகிறார். த ஃபர்ஸ்ட் விஷன் டு ஜேக்கப். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாயிருக்கிறார், ஈசாக்கோடு இடைப்பட்டிருக்கின்றார். ஆனால் இப்போதுதான் யாக்கோபுக்கு முதலாக தரிசனமாகிறார். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்பது மிக முக்கியம். ஏன்னா இப்போ பாருங்கள், இவன் இந்த பூமியை தனக்கு தாத்தாவுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் ஆண்டவர் கொடுத்த பூமியை விட்டு இவன் ஓடி போகிறான். அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ 2 அல்லது 3 நாட்கள் பிரயாணம் ஆகிவிட்டது. ஒருவேளை, அதாவது இது சில அறிஞர்களுடைய கருத்து தானே தவிர நேரடியாக அது இல்லை. ஆனால் அந்த கருத்து அதிகமாக சாத்தியமானதாக இருக்கிறது. என்னவென்றால், அவனுடைய எண்ணத்திலே ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இது என்னவென்றால், இந்த பூமிக்கு நான் மீண்டும் வருவேனா, ஆண்டவர் வாக்களித்த தேசத்திற்கு நான் மீண்டும் வருவேனா, இந்த இடத்தை விட்டு நான் போகிறேனே, இந்த இடத்திற்காகத்தானே நான் ஏமாற்றி இதெல்லாம் வாங்கினேன் இல்லையா. சேஷ்டபுத்திரத்தை பாகத்திரத்தை வாங்கும்போது அவன் என்ன நினச்சான்? இதெல்லாம் எனக்குரியதுன்னு நினச்சான். ஆனால் இப்போ இந்த இடத்தை விட்டு போகிறேனே, அப்படியானால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா என்றெல்லாம் அவன் கருதி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அப்படியானால் நீ பயப்படாத, உன்னுடைய சந்ததிக்கு இந்த இடத்தை தருவேன். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லார்? நீ போகிற இடத்துலேருந்து நான் அவனை இங்கே மீண்டும் கொண்டு வருவேன் என்கிற உறுதியை அவனுக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து படிக்கும்போது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறான்.
இந்த இடத்துல அவன் அந்த கண்ட தரிசனத்தை மேலும் நம் நினைவுபடுத்தும் போது ஒரு ஏணி போல ஒன்று இருக்கிறது. தரிசனத்தில் தான் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் மேலும் போதும் கீழே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அந்த ஏணியின் உச்சியிலே மேல் பகுதியிலே அல்லது பரலோகத்திலே தேவன் அங்கே இருக்கிறார். இதை சில அறிஞர்கள் சொன்னாங்க, ஏணிக்கு மேலே இருந்தார் என்று சொல்லக்கூடாது. அந்த எபிரேய வார்த்தை இலக்கணத்தை கவனமாய் கூர்ந்து நோக்கினால் ஏணியின் பக்கத்திலே அவர் இருந்தார் என்று சொல்கிறாங்க. சரி, அதனால் என்ன? ஏணிக்கு மேலே இருந்தால் என்ன, ஏணிக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன? பரலோகத்திற்கும் பூமிக்கு இடையே அந்த ஏணி இருக்கிறது. தேவன் பரலோகத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. அவ்வளவுதான். அதாவது கருதப்படுகிறது என்றால் அந்த சொப்பனத்திலே இவனமாக ஆண்டவர் அந்த இடத்தில் அவனுக்கு காட்சி கொடுத்தார். ஆகவே அவன் அதை குறித்து என்ன பேசுகிறான் என்றால், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலம் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வானத்தின் வாசல் என்று சொல்லும்போது இந்த நம்ம ஏற்கனவே பாபேல் கோபுரத்தை கட்டினாங்கல்ல, அதை மனிதர்கள் கட்டினாங்க. ஆண்டவராகவே அதை அழித்ததாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே அதற்கு ஒப்பான வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அவன் சொன்னான், அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்துன்னு பார்க்குறோம். அதாவது இந்த ஒரு அடையாளமாக ஒரு கல்லை வைத்து அதில் எண்ணெய் வார்ப்பது அன்றைக்கு பிற கானானிய பகுதிகளில் இருந்திருக்கிறது. அது ஒரு அடையாளமாகத்தான் வைக்கிறது. இங்கேயும் யாக்கோபு அதே முறையைத்தான் கையாளுகிறான். ஏனென்றால் அவர் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். திரும்ப வரும்போது அவன் இந்த இடத்தை சரியாக அடையாளம் காண வேண்டும். ஆகவே அந்த அடையாளம் காண்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவன் அதை செய்கின்றான். நிறுத்தி அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இந்த இடத்துல அந்த லூஸ் என்கிற வார்த்தைக்கு சில அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க என்றால், பிரிவு என்கிற பொருள். லூஸ் என்றால் பிரிவு என்று பொருள் இல்லையா? ஒரு விதத்தில் அவன் தேவனை விட்டு பிரிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் அந்த பிரிவை தேவன் அங்கே மாற்றுகின்றார். எப்படி? தன் தந்தையை விட்டு தன் தாயை விட்டு பிரிந்து போனவனை தேவன் சந்திக்கிறார். தன் வீட்டை விட்டு பிரிந்து போனவனை தேவன் தன்னுடைய வீட்டிலே சந்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமானது பாருங்கள். அவன் வீட்டை விட்டு ஓடுகிறான், பிரிந்து ஓடுகிறான். இனிமேல் தன்னுடைய தாயை சந்திக்க முடியுமா, தந்தை சந்திக்க முடியுமா என்கிற பிரிவு துயர் அவனை வாட்டுகிறது. அந்த நேரத்தில் தேவன் தன் வீட்டை அங்கே அவனுக்கு காட்டுகின்றார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இப்போது ஈசாக்குடைய வீட்டை விட்டு அவன் தேவனுடைய வீட்டில் இருந்ததாக கருதலாம். அப்படினால் தேவனுடைய பாதுகாப்பு. ஏன்னா வீடு எப்போவுமே பாதுகாப்பான இடம் இல்லையா? ஆகவே தன்னுடைய வீட்டில் இருந்த பாதுகாப்பை விட, ஏசாவுடைய மரண பயத்தை விட இப்போது இவன் பாதுகாப்பாக இருக்கின்றான், தேவனுடைய வீட்டில் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, தேவன் அவனை செல்லுமிடமெல்லாம் பாதுகாப்பதாகவும் சொல்கிறான். சொன்ன பின்பு 20ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து, இப்போ ஆண்டவரோடு அவன் பேசுகிறான். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ பார்கெனிங், அல்லது நம்ம தமிழில் வர பேரம் பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். சற்று அவநம்பிக்கையுடைய ஒரு வார்த்தை தான். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வார்த்தை விசுவாசத்தினால் இந்த வார்த்தை அல்ல, இது அரைகுறை விசுவாசத்தினால் வார்த்தை தான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது, அரைகுறை விசுவாசமுள்ள வார்த்தையுள்ள ஒரு மனிதனையும் கூட தேவன் அவனை ஆசீர்வதிப்பது கிருபையினால். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கூட நம்முடைய விசுவாசங்கள் பல வேளைகளே தேவன் விரும்புகிற விதத்தில் இருப்பதில்லை. ஆயினும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது த்ரூ ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினால் மட்டும்தான்.
தொடர்ந்து படிக்கும்போது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பலர் சொல்கிறாங்க, பிற்காலத்திலே இதே பகுதியிலே தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டுங்கிற கருத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் இதே பகுதியில் தசமபாகத்தை செலுத்துகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இப்போது ஒரு கேள்வி, இந்த இடத்துல யாருமே இல்லையே, அப்படியானால் ஈசாக்கு அங்கே என்ன தசமபாகத்தை கொண்டு வருவான், யாருக்கு கொண்டு வருவான்? அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, ஈசாக்கு அந்த இடத்துல தன்னுடைய மந்தைகளிலே உள்ள தசமபாகத்தை அங்கே கொண்டு பலியிடுவான் என்று கருதுகிறார்கள். அதைத்தான் அவன் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அங்கே யாரும் இல்லை, அதனால் யார்கிட்டையும் கூட தசமபாகத்தை கொடுக்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்தை தேவனுடைய வீடாக கருதி அந்த இடத்திலே தன்னுடைய மந்தைகளை கொண்டு மந்தைகளிலே 10ல் 1 அவன் பலியிட்டு தேவனோடுள்ள உறவை புதுப்பிப்பதற்கு அவன் திட்டமிட்டிருக்கலாம். அவ்வளவுதான். இவனமாக இந்த வழியிலே அவனுடைய காட்சியும் அவன் தேவனோடு செய்த பேரம் அல்லது பொருத்தனை என்று வைத்துக் கொள்ளலாம். பொருத்தனை என்று சொல்வதை விட இது ஒரு வகையான பேரம் என்று தான் அதை பார்க்கிறார்கள். அது அவனுடைய விசுவாசத்தினுடைய குறைவான ஒரு வார்த்தை. அது மட்டுமில்லை, இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதிப்பார்னு சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தைகளோடு ஒப்பிடும்போது இவன் பேரம் பேசி கேட்ட ஆசீர்வாதங்கள் குறைவானது. அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் இப்போ நினைவுபடுத்திடுங்க. ஆண்டவர் ஏசாவின் தீர்க்கதரிசியின் காலத்தில் நினைக்கின்றேன், இவனுமாய் சொன்னார், உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் மேலானவைகள். அப்போது தேவன் இவனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக சொல்லிவிட்டார். ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனிடம் இவன் எப்படி பேரம் பேசுகிறான்? இவன் பேசின பேரும் அதை விட குறைந்த அளவில் பேசுகிறான். அப்படியானால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவன் முழுமையாக உணரவில்லை என்றுதான் நாம் கண்டுகொள்ள முடியும். இவனமாக இந்த வழிப்பயணம் மற்றும் அவன் ஆண்டவரோடு செய்த அந்த பொருத்தனையாக கருதப்படுகிற அந்த பேரத்தோடு இந்த 28வது அதிகாரம் முடிகிறது.